அன்பு சொந்தங்களே வணக்கம். என் பெயர் ஷர்மிளா. நானும் என் கணவர் குமாரும் கும்பகோணம் அருகே உள்ள கிராமம். என் கணவர் சென்னையில் பணிபுரிகிறார். இங்கே இருந்து அங்க போய் வர சிரமமாக இருந்தது. ஆகையால் சென்னை புரசைவாக்கத்தில் வீடு எடுத்து நானும் கணவரும் வசித்து வந்தோம். இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். என் கணவரும் ஷேக் என்பவரும் எங்கள் திருமணத்திற்கு முன்பே காலேஜ் நண்பர்கள். திருமணத்திற்கு முன்னும் பின்னும் ஷேக்கை பற்றி என் கணவர் என்னிடம் நிறைய சொல்லிருக்கார். அவன் நல்லவன், எனக்கு கல்லூரில இருந்து இன்று வரை நிறைய உதவிகள் செய்திருக்கிறான். எந்த ஒரு விஷயம் என்றாலும் அவனிடம் ஐடியா கேட்டு பிறகு செயல்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லிருக்கிறார். ஏன் நம் திருமணத்திற்கு கூட அவன் உதவியாக இருந்தான். காரணம், நீ கிறிஸ்டியன், நான் இந்து, நம் வீட்டில் சம்மதிக்கவில்லை. ஆகையால் நாம் ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டோம். அப்ப கூட அவன்தான் நமக்கு பொருள் உதவி செய்தான். இப்படி சொன்னதால் அவர் மீது எனக்கு நன்மதிப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு சென்னையில் வீடும் அவர் தான் எடுத்து கொடுத்தார். இந்நிலையில் கணவர் நண்பர் ஷேக்கை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லட்டுமா என்றார். எனக்கு சென்னையில் இருக்கும் ஒரே நண்பர் இவர்தான். நானும் சரி, உங்க நண்பர் தானே, வர சொல்லுங்க, சாப்பிட வைப்போம் என்றேன். ஆனால் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அவர் தோட்ட வேலை செய்வார் என்று. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை குமார் என்னிடம், இன்னிக்கு ஷேக் வீட்டுக்கு வருவான், அவனுக்கு சிக்கன் பிடிக்கும், நான் கடைக்கு சென்று அவனுக்கு சாப்பிட தேவையான பொருட்களை வாங்கி வருகிறேன் என்றார். நானும் சரி என்று சொல்லி வீட்டை சுத்தம் செய்து அடுப்பில் அவருக்கு சாப்பாடு வைக்க உணவு தயார் செய்ய ஆரம்பித்தேன். கணவர் சிக்கன் வாங்கி கொண்டு இருந்து வீடு திரும்பினார். சமையல் முடிந்து இருந்தேன். குமார், ஷேக் வர நேரம் ஆகுது, போ, சீக்கிரம் வீட்டை சுத்தம் செய் என்றார். நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு என்றார். எதனால் நான் போய் தூங்க வேண்டும் என்று கேட்டேன். அது இல்லடி, சமையல் முடிச்சு நீட்டல்லா இருக்க, அதான் சொன்னேன் என்றார். நானும் சரி என்று சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். ஷேக் வீட்டுக்கு வந்தார். குமார், வாட மச்சி, இவ தான் என் பொண்டாட்டி ஷர்மிளா. ஷேக், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான், ஹோம் நல்லா இருக்கேன், நீங்க? ஷேக், ஹோம் நல்லா இருக்கேன். குமார், உங்களை பற்றி நிறைய சொல்லிருக்கா, நீங்க நல்ல குணம் கொண்ட பெண், இப்படி நிறைய. ஆனால் நீங்க அவன் சொன்னதை விட அழகா இருக்கீங்க. நான், அப்படியா, சரி வாங்க உட்காருங்க. கிச்சன் உள்ள போயிட்டு இங்க கொஞ்சம் வாங்க. குமார், மச்சான் இருடா, இப்ப வரேன். சொல்லு ஷர்மிளா, என்ன? நான், என்ன அவருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? குமார், எல்லாம் பிடிக்கும், வா அவனுக்கு பிரியாணி போடு. சரி, அவனை நீ இப்ப தானே முதல் முறை பார்க்கிற, அவன் எப்படி இருக்கான்? நான், புரியல, எப்படி இருக்கான் நான் என்ன கேட்குறீங்க? குமார், இல்ல, காலேஜ்ல எல்லா பொண்ணும் அவனை பார்த்து தோட்ட வேலை செய்ய சொல்லுவாங்க, அதான் உனக்கும் தோட்ட வேலை செய்யணும் போல இருக்கான்னு கேட்டேன். நான், நல்லா தான் இருக்கார் ஹோம். குமார், சரி, ஒன்னு கேப்ப கோபப்படக்கூடாது, சரியா? நான், சொல்லுங்க. குமார், அன்னிக்கு நம்ம தோட்ட வேலை செய்தோம்லா? நான், என்ன? குமார், இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து தோட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னேனே. நான், ஆம், அதுக்கு என்ன? குமார், உனக்கு ஓகே, நான் இன்னிக்கு நானும் ஷேக்கும் தோட்ட வேலை செய்யடுமா? நான், என்ன வார்த்தை இது? காலை முதல் நீங்க இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட சொல்ற வார்த்தையாங்க இது? எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு தோணுச்சு? குமார், இல்லடி, அவர் நிறைய பணம் வைத்து கொண்டு இருக்கார். குமார், டே ஷேக், இங்க வாடா. நான், ஏன் இப்ப அவரை கூப்புற? குமார், இரு சொல்றேன். மச்சான், அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். சீக்கிரம் தோட்ட வேலை செய் என்றேன். ஷேக், சரி மச்சான், கண்டிப்பாக தோட்ட வேலை செய்யுறேன். நான், ஒழுங்கா அவரை பிரியாணி சாப்பிடு விட்டு கிளம்ப சொல்லு. குமார், மச்சான், அவ அப்படித்தான் சொல்வா, நீ தோட்ட வேலை செய். ஷேக், சரி மச்சான். நான், சரி, நான் பிரியாணி எடுத்து வரேன், நீங்க சாப்பிட்டு விட்டு கிளம்புங்க என்றேன். ஷேக், நான் சொல்றதை முதல காது கொடுத்து கேளுங்க, அப்புறம் நீங்களே தோட்ட வேலை செய்ய சொல்லுவாங்க என்றேன். நான், சரி சொல்லுங்க என்றேன். ஷேக், ஒரு தடவை உன்னை புருஷன் ரொம்ப கடன் பிரச்சினையில மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டன். எல்லார்கிட்டையும் போய் பணம் கேட்டு பார்த்தான், யாரும் உதவி செய்யவில்லை. சரி என்று அவன் தூக்கு மாடிக்க போட்டான். நான் தான் அவனை காப்பாற்றி ஹாஸ்பிடல் சேர்த்தேன். அவன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. அவனை காப்பாற்ற ரொம்ப செலவு ஆச்சு.
உன்கிட்ட கூட வெளியூர் போய் இருக்கோம் வர 1 மாசம் ஆகும்னு சொன்னேனே. அப்பதான் நான் அவனை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவனும் ஒன்னும் இல்லைன்னு சொன்னேன். உண்மையில் என்னை பிரண்ட்ஹ நினைச்ச நீ சொல்லு இல்ல வேணாம் என்றே. வெளியில் என்னோட தொழிலுக்காக நான் வாங்கிய கடன் அதிகமா ஆயிடுச்சு. அதன் யாரை கேட்டாலும் பணம் தரலை சாக முடிவு எடுத்து விட்டேன் என்றான். டேய் என் கிட்ட கேட்டு இருக்கலாமே என்றேன். சரி என்று நான் தான் அவனை காப்பாற்றி பணம் கொடுத்து உதவி செய்தேன். அன்று தான் அவன் கிட்ட நான் கேட்டேன். டேய் உன்னோட குடும்பத்தை விட்டுடு இப்படி சாக போன அவங்களை யாரு காப்பாற்றது. மச்சான் நீ காப்பதுவனு தான் நான் நம்பி இருந்தேன் என்றான். மச்சான் எனக்காக நீ ஒன்னு செய்ய வேண்டும். என்னடா நான் உன்னோட சேர்ந்து தோட்ட வேலை செய்ய வேண்டும். சரிடா நானே சொல்றேன் அப்ப நாம தோட்ட வேலை செய்யலாம் என்றேன். இப்ப சொல்லுங்க என்றேன். நீங்க இவ்வளோ பெரிய உதவி செஞ்சு இருக்கீங்க உங்கள போய் நான் வெளிய போக சொல்லிட்டேன். சரி தோட்ட வேலை செய்யலாம் என்றேன். நாங்க தோட்ட வேலை செய்தோம். அவர் எங்களுக்கு இந்த வீட்டை என்னோட பேருக்கு எழுதி வைத்து விட்டார். எனக்கு நிறைய நகை பொருளை வாங்கி தந்தார். நாங்கள் தோட்ட வேலை செய்தோம். ஆனால் ஒரு நாள் ஷேக் அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி விட்டது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் என்னுடைய கணவரும் கிளம்பி அவரை பார்க்க சென்றேன். அவர் ஒன்னும் கஷ்டப்படாதீங்க எல்லாம் சரி ஆகிடும் என்று சொன்னார். நானும் அவருக்கு நிறைய இட்லி எல்லாம் சமைத்து கொடுத்தேன். ஷேக் கண்டிப்பாக பாகம் 2 டில் சந்திப்போம். தொடரும்.